சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். நாங்கள் வற்புறுத்துவோம். தண்ணீர் திறந்து பாண்டிச்சேரிக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு லெட்டர் கூட நான் எழுதுவேன். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுறேன். மாநில அரசாங்கம் மாதிரி என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்குது அதுக்கு நாங்க முழுமையாக ஆதரவு கொடுக்குறோம். அரசு விவசாயிகளுக்கு எது நன்மையாக கிடைக்கிறதோ அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். நாங்கள் தண்ணி திறக்கணும் தான் சொல்லுவோம். ஆனா நான் சொல்லுவோம் அது உங்களுடைய கொடுக்க மட்டும் சொல்லும்போது காங்கிரஸ் கட்சி கண்டனத்தை தெரியும். நீட்டுக்கு இப்ப கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம், சிபிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம், இந்தாண்டு அரிசி கொள்ளன் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒவ்வொரு குடிமகனும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு. இதுதான் நாங்க சொல்றோம். காவிரிக்கு நம்ம சொல்ல போறோம். இவங்க கேட்டாங்கன்னா அரசாங்க நிலைப்பாடு எடுத்தா நாம முழுமையாக கொடுக்க போறோம். அவங்க கண்டிச்சா நாங்க அவங்க கூட சேர்ந்து கண்டிக்க போறோம். தவறா புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும், எல்லா மாணவர்களுக்கும் தரப்பட வேண்டும் என்று கொள்கையாக முடிவெடுக்கப்பட்ட அரசாங்கம் யாரு சொன்னால் பிஜேபி அரசாங்கம், காங்கிரஸ் சார் கிடையாது. நான் சொன்ன யார் சார் கேட்கிறாங்க? இப்ப நீட்டுக்கு எதுக்கு தான் தெரிவிக்கிறோம்? இந்த பிஜேபி காதுல விழுந்தா? இங்க இருக்கிற ரங்கசாமி காதுல விழுந்தா? ரங்கசாமி காதலியே உங்களோட மோடி காதல எங்க போய் விழும் சொல்லுங்க பாப்போம். இவர் பாண்டிச்சேரிக்கு தானே பாக்கணும், இவர் ஏன் டெல்லியை பாக்குறாரு? முதல்லயே சொல்லிட்டேன், சிபிஎஸ்இ பாடத்திட்டம் விரும்புவர்களுக்கு கொடுங்க, கம்பல்சரியா அவங்க தலையில கட்டாதீங்க. ஒண்ணு கம்பல்சரி, ஒண்ணு இன்டென்ஷன். இன்டென்ஷனா படிக்கிறோம், படிக்கட்டும். இப்ப கேபி ஸ்கூல்ல அட்மிஷன் கேக்குறாங்க, இன்ட்ரெஸ்டா கேக்குறான். நீ ஒரு பாதி பள்ளிக்கூடத்தை சிபிஎஸ்சி வை, பாதி பள்ளிக்கூடத்தை ரெகுலரா வை, தமிழ்நாட்டை வை. அவன் எது விரும்புறானோ அந்த போட்டோம். நீங்க கிடந்து மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை திணிக்க வேண்டும். நீங்களே பாருங்களேன், டவுன்ல இந்த ஸ்கூல்ல இருந்து மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு மாத்துறாங்க. என்ன காரணம்? வாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டவுன் பள்ளிகளிலேயே பல பள்ளிகளுக்கு மாணவர்கள் இல்லாத காரணத்தினாலே, அந்த கட்டிடங்கள் வசதிகள் இல்லாத காரணத்தினாலே ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை இன்னொரு பள்ளிக்கு மாற்றுகின்றார்கள். மாற்றக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த இடத்துல போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இது எடுத்து பார்க்கும்பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன சொல்றாங்க? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை இன்றைய தினம் வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள், வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை தான் இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். அவர் எதுவுமே இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்திற்கு தான் மாணவர்கள். இன்னும் கேட்டீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களும் இன்றைய தினம் குறைந்து கொண்டு வருகின்றார்கள். அதையும் நல்ல புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. அதாவது பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடா வருடம் மொத்தமாகவே குறைந்து கொண்டு வருகிறது.